Dear students, this is the continuation of the last video. Now let us see the difficulties in measuring national income. என்னென்ன difficulties national income மெஷர் பண்ணும்போது இருக்குது. மெஷர் மீன்ஸ் என்னது, அளவிடுவது, கால்குலேட் பண்ணுறது. இன்னொரு மீனிங்கும் இருக்குது, மெஷர்ஸ்னா என்னது, நடவடிக்கைகள். சரி, மெஷர்னால் என்னது, நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மெஷரிங் நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் என்னது, அளவிடும்போது, கணக்கிடுவது. சரியா, தேசிய வருவாயை வந்து கணக்கிடுறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன் இந்தியா எ ஸ்பெஷல் கன்செப்சுவல் ப்ராப்ளம் இஸ் forced by the existence of a large unorganized and non-monetized subsistence sector where the barter system still prevails for transacting goods and services. Here a proper valuation of output is very difficult. அதாவது தேசிய வருவாயை நேஷனல் இன்கம் வந்து கணக்கீடு செய்யும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான இயல்புகளை வந்து நம்ம வந்து என்னது மனசில் வச்சுக்கணும். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் போஸ்ட் பை எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் அன்ஆர்கனைஸ், என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்தியா வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத, அதாவது அன்ஆர்கனைஸ்ட், சரியா, அண்ட் அன்றாட பிழைப்பை நடத்தக்கூடிய சிறு தொழில்களையும், நான் மானிட்டரி சப்சிஸ்டன்ஸ் செக்டார்னா என்னது, அன்றாடமாக வந்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு செக்டார்னு சொல்லலாம். சரி, பிழைப்புக்காக. சப்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் அங்கே என்ன எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும், பண்டமாற்று அந்த முறைகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்கும். சரி, இதனால் வந்து ஒரு சரியான கரெக்டான ஒரு நேஷ்னல் இன்கம்மை வந்து இவாலுவேட் பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டிரான்சாக்டிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை பார்ட்டர் சிஸ்டம். சரியா, அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சரியா, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது பாருங்கம்மா. டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், அப்புறம் டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிஷியேஷன் அலவன்ஸ், அப்புறம் அன்பெய்டு சர்வீசஸ், தென் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், then production for self consumption and changing price, then statistical problems. இது எல்லாமே எப்படி எதாட்டு பார்க்கப்படுது, எதாக இருக்குதுமா, டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், ஃபஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். சரியா, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன், unemployment allowance, subsidies, etc. These are government expenditure, but they are not included in the national income because they are paid without adding anything to production processes. அதாவது கவர்மெண்ட் வந்து நிறைய பேமெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் எந்தெந்த ஃபார்மில், என்னென்ன வடிவத்தில் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பென்ஷனாக கொடுக்குறாங்க, அப்படி தானே. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், பொதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொன்னாலே அதில் என்னதெல்லாம் வரும், பென்ஷன் வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வரும், அப்புறம் சப்சிடிஸ் வரும். இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் டாப்பிக்கில். சரியா, இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய பென்ஷன் கொடுக்குறாங்க, அப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ்னு கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகாது. ஏன்னா தே ஆர் பெய்ட் வித்தவுட் ஆடிங் எனிதிங் டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ். அதாவது என்னது, எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸுமே இல்லாமல் இதை வந்து என்ன செய்ய முடியாது, ஆட் பண்ண முடியாது. அதாவது அவங்க பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன ஆகும், பென்ஷனுங்கிறது ஏற்கனவே அவங்க பார்த்த சர்வீஸுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் கரண்ட் அவங்க எந்த சர்வீஸும் பார்க்கல. பென்ஷனாக இருந்தாலும் சரி, சப்சிடிஸாக இருந்தாலும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸாக இருந்தாலும் சரி. சரியா, ஸோ திஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஷுட் நாட் ஆடட் இன் நேஷ்னல் இன்கம். சரியா, அடுத்த பாருமா, during a year interest on national debt is also considered transfer payments because it is paid by the government to individuals and the firms on their past savings without any productive work. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷ்னல் டெப்ட் இதை வந்து என்னது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொன்னது ஒரு 3 விஷயம் சொன்னேன், பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், அப்புறம் சப்சிடிஸ், அப்படி தானே. சரி, இப்போ இந்த நேஷ்னல் டெப்ட், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, கடனுக்கு நம்ம என்ன கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் இல்லையா. ஆமாம், அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டில் இன்க்ளூட்
because it is paid by the government to individuals and firms on their past savings without any productive work. ஏதாவது பாஸ்ட் சேவிங்ஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்தால் கடன் வாங்கியிருப்பாங்க அப்படி தானே. அவங்களுக்கு வந்து அந்த கடனுங்கிறது வந்து கடன் கொடுத்த அமௌண்ட்டுங்கிறது பாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவிங்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் சேவிங்ஸ் வித்தவுட் எனி ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். வித்தவுட் எனி ப்ரொடக்டிவ் ஒர்க், அதாவது கரண்டில் வந்து அது எந்த ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்கில் இருந்தும் அந்த இன்கம் வரல. சரி, அதனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செலவானது இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறது எதில் ஆட் ஆகுது? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டில் ஆட் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொல்லும்போது என்னெல்லாம் வருதுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், பென்ஷன், சப்சிடிஸ் அண்ட் நேஷ்னல் டெப்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷ்னல் டெப்ட். சரியா, நேஷ்னல் டெப்ட் வராது, இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷ்னல் டெப்ட், அதாவது தேசிய கடனுக்காக கொடுக்கக்கூடிய வட்டி. சரியா, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸில் தான் ஆட் ஆகுது. ஸோ இதுவும் என்ன ஆகாது? நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகாது. சரியா, இதெல்லாம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தான். இது அடுத்தது பாருமா, டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ். அசஸிங் மீன்ஸ் என்னது? மதிப்பிடுறது. அந்த டிப்ரிசியேஷன், அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, தேய்மானம் மதிப்பிடுவதில் வந்து ரொம்ப சிக்கல் இருக்குது. சரியா, தேய்மானத்தை மதிப்பிடுறதுல ரொம்ப சிக்கல். அதுதான் டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ். த டிடக்ஷன் ஆஃப் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ், ஆக்சிடென்டல் டேமேஜஸ், ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் ஃப்ரம் த நேஷனல் இன்கம் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். இட் ரெக்வயர்ஸ் ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு அசஸ் த டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் அண்ட் அதர் சார்ஜஸ். அதாவது இந்த தேய்மானம், டிப்ரிசியேஷன்னா என்னது? தேய்மானம் கொடுக்கக்கூடிய அளவு. சரியா, அதுக்கப்புறமா ஆக்சிடென்டல் டேமேஜ் மீன்ஸ் என்னது? விபத்து இழப்பீடுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா என்னது? பழுது பார்க்கக்கூடிய இந்த ரிப்பேர் சார்ஜஸ், அந்த பழுது பார்க்கக்கூடிய கட்டணம், அந்த ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ். சரியா, இதெல்லாம் வந்து என்னது? நேஷ்னல் இன்கமில் ஈஸியாக வந்து கழிக்கிறது, தேசிய வருவாயிலேருந்து கழிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க்காக இருக்காது. ஏன்னா இதை வந்து நல்ல ஒரு ரொம்ப கவனத்தோடு சரியாக வந்து மதிப்பீடு செய்யணும். அந்த டிப்ரிஷியேஷனை மதிப்பீடு செஞ்சு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமா தான் நாம் கழிக்க முடியும். சரியா, ஸோ டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிஷியேஷன் அலவன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிஃபிகல்ட்டிஸ் இன் கேல்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அன்பெய்டு சர்வீசஸ். அன்பெய்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம்? A housewife renders a number of useful services like preparation of meals, serving, tailoring, mending, washing, cleaning, bringing up children, etc. She is not paid for them and her services are not directly included in national income. Such services performed by paid servants are included in national income. The reason for the exclusion of her services from national income is that the love and the affection of housewife in performing her domestic work cannot be measured in monetary terms. Similarly, there are a number of goods and services which are difficult to be assessed in money terms for the reason stated above, such as rendering services to their friends, painting, singing, dancing, etc. அதாவது அன்பெய்டு சர்வீசஸ்னால் என்ன? பணம் செலுத்தப்படாத சேவைகள். யாரெல்லாம் பணம் செலுத்தப்படாமல் சேவைகள் பண்ணுறாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் உமன் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் வந்து அதிகமாக வேலை செய்கிறாங்க. அம்மா இவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதுக்கெலாம் நாம் என்ன பண்ணுறோம்? காசு கொடுக்குறோமா? என்ன வேலைலாம் பார்க்குறாங்க? ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டெய்லரிங் பண்ணுவாங்க, அப்படி தானே. ரிப்பேர் பார்க்குறது, அப்புறம் துவைக்கக்கூடிய வேலையெல்லாம் என்னது? பெரிய வேலை தானே. ஓகே, மெண்டிங் மீன்ஸ் என்னது? ரிப்பேர் பார்க்குறது தான். சரி, அடுத்தது பாருமா, சுத்தம் செய்கிறது, அப்படி தானே. குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாங்க, அப்படி தானே. இந்த எல்லா வேலையையுமே அவங்க வந்து எதுக்காக பார்க்குறாங்க? அந்த அவங்களுடைய வேலைக்கு வந்து நம்ம எதுவும் பே பண்ணுறோமா? இல்லை. அந்த அவங்களோட சர்வீசஸுக்கு வந்து நேஷ்னல் இன்கம்லேயும் அது வந்து ஆட் ஆகாது. இப்படி வேணால் அந்த சர்வீசஸ்லாம் என்னது? பெய்டு சர்வன்ஸு மட்டும்தான் என்னது? நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகுது. அன்பெய்டு சர்வீசஸை வந்து ஆட் ஆகலை. எந்த ரீசன்னா, மதர் எந்த ஒரு ரீசனுக்காக வீட்டில் வேலை பார்க்குறாங்க? லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக மட்டும்தான், அப்படி தானே. அதை வந்து என்ன பண்ண முடியாது? மானிட்டரி டேர்ம்ஸால் நம்ம வந்து மானிட்டரியாட்டு நம்ம மணியால் நம்ம அளவிட முடியாது. இது மாதிரியே தான் நம்பர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் டிஃபிகல்ட் டு பி அசஸ்ட் இன் மணி டேர்ம்ஸ் ஃபார் த ரீசன் ஸ்டேட்டட் அபோவ். சரியா, நிறைய ரீசனுக்காக இதே மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம மணி டேர்ம்ஸால்
மதிப்பிட முடியாது. என்னென்ன சொல்லலாம், ஜஸ்ட் ரெண்டரிங் சர்வீசஸ் டு தேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது செய்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேவையான அவங்களுக்கு தேவையான வேலைகள் ஏதாவது இருந்தால் செய்கிறது, அப்புறமா பெயிண்டிங் பண்ணுறது, சிங்கிங், டான்ஸிங், இதெல்லாம் ஒர்க்கு தான். ஆனால் இதே மாதிரி சர்வீஸுக்கெலாம் நம்ம பே பண்ணுறது கிடையாது. ரீசன் என்னென்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதனால தான். ஸோ இந்த அன்பெய்டு சர்வீசஸ்க்கு வந்து இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லலாம் நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. சரியா? அடுத்தது பாருங்கம்மா, இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இல்லீகல்னாலே என்னது, சட்டத்துக்கு புறம்பான, இல்லீகல்னால் சட்டத்துக்கு புறம்பானது, ஆக்டிவிட்டீஸ்னால் நடவடிக்கை. சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து என்ன பண்ண மாட்டோம், நாம் இதில் ஆட் பண்ண முடியாது, தெரியாது. சட்டத்துக்கு புறம்பாக வருதுன்னா அது கவர்மெண்ட்டோடைய நாலேஜ் இல்லாமல் என்ட்ராகக்கூடிய ஒரு மணி. சரியா? இன்கம் ஏர்ன்டு த்ரூ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் என்னெல்லாம் சொல்லலாம், கேம்பிளிங் சொல்லலாம். கேம்பிளிங்னா என்னது, சூதாட்டம். ஸ்மக்லிங்னா என்னது, கள்ளக்கடத்தல். சரியா? இலிசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லிக்வர்னா என்னது, கள்ளசாராயம் காய்ச்சுவாங்க இல்லையா, அதுதான் இலிசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லிக்வர் எக்ஸட்ரா இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கமில் இது இன்க்ளூட் ஆகாது, ஏன்னா தெரியாது என்னெல்லாம் நாட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு. சரியா? சச் ஆக்டிவிட்டீஸ் ஹாவ் வேல்யூ அண்ட் சாட்டிஸ்ஃபை த ஒன்ஸ் ஆஃப் த பீப்புள். ஆனால் என்ன, இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எப்படிப்பட்டது, வேல்யூ உடையது தான். ஆனால் அது வந்து என்ன ஆகுது, பீப்புளுடைய வாண்ட்ஸையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ப்ரொடக்டிவ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த சொசைட்டி. அதை வந்து என்ன செய்ய முடியாது, அதை ஒரு உற்பத்தின்னு சொல்லிட்டு நாம் கன்சிடர் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா அது இல்லீகலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகலை, நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகாது. அப்போ இது கூட நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கம்மா, 5th ஒன், ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் அண்ட் சார்ஜிங் ப்ரைஸஸ். அது என்ன ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன், நம்ம சொந்த தேவைக்காக, சுயமாக நம்மளுடைய நுகர்வுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். விலை மாறும், ப்ரைஸும் மாறும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து என்னது, ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸாக தான் இருக்குது. இப்போ ஃபார்மர்ஸ் கீப் எ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஃபார்ம் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன். The problem is whether that part of the produce which is not sold in the market can be included in national income or not. National income by product method is measured by the value of final goods and services at current market prices, but prices do not remain stable, they rise or fall. To solve this problem, economists calculate the real national income at a constant price level by the consumer price index. அதாவது ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கம்மா, நிறைய பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்னா அதில் ஒரு போர்ஷன் என்னது, அவங்களுடைய ஓன் யூஸுக்காக வச்சுக்குவாங்க. அப்படி தானே? இப்போ நாம் தான் வீட்டில் ஒரு பேடி ஃபீல்டு வச்சுருக்கோன்னு வைப்பேன், வயல் இருக்குது. சரியா? அந்த வயலில் விளையிற எல்லா நெல்லையும் கொண்டு வந்து நம்மளே யூஸ் பண்ணிக்குவோமா, நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு மீதி என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணிடுவோம். அப்படி தானே? இப்போ மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது அது மட்டும்தான் வெளியில், அதாவது நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகிற மாதிரி வரும், நம்ம யூஸ் பண்ணுறது தெரியாது. அப்படி தானே? அதனால தான் இதே மாதிரியான செல்ஃப் கன்சப்ஷன்லாம் என்னது, ஆட் ஆகாது. ஓகே. அதுக்கப்புறம் பாருமா, இன்கம் பை ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்படி தானே? நேஷ்னல் இன்கம் பை ப்ராடக்ட் மெத்தட்னா எப்படின்னா, நேஷ்னல் இன்கம் பை ப்ராடக்ட் மெத்தட் இஸ் மெஷர்டு பை என்ன சொல்லலாம், த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஆனால் என்ன ஆகும், அந்த ப்ரைஸஸ் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. த ரைஸ் ஆர் ஃபால், எது செய்யலாம், அதிகமாகலாம் அல்லது குறைவாகலாம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண எக்கானமிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, ரியல் நேஷ்னல் இன்கம் அட் எ கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் பை த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக அந்த உண்மையான விலையை வந்து கிடைக்க பெறுறாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வான பொருளியல் அறிஞர்கள் நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி நிலையான விலையில் உண்மை தேசிய வருவாயை கணக்கிடுகின்றனர். புரியுதா? தமிழில் அப்படியே சொல்லிட்டு. ஓகே. அடுத்தது பாருங்கள், capital gains means the problem also arises with regard to capital gains.
Capital gains arise when a capital asset such as a house, other property, stocks or shares etc. is sold at higher price than was paid for it at the time of purchase. Capital gains are excluded from national income. அதாவது கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம். வீடு வாங்கும்போது அதோட வேல்யூ வந்து இருக்கிற வேல்யூவை விட இப்போ வீடை விற்கும்போது ஒரே வேல்யூ இருக்குமா? ஒரு 5 lakhsக்கு ஒரு வீடு வாங்குகிறாங்க ஒரு 10 yearsக்கு முன்னாடி. ஆஃப்டர் 10 years அந்த வீடை வந்து சேல் பண்ணும்போது அதே 5 lakhsக்கு சேல் பண்ணுவாங்க. கட்டாயம் டபுளாக இருக்கும், 10 lakhs ஆகிருக்கும். அப்போ அந்த 5 lakhs மட்டும்தான், ஏற்கனவே பே பண்ண 5 lakhs மட்டும்தான் நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகிருக்கும். அடுத்தது வரக்கூடிய இந்த 10 lakhsக்கு நம்ம விற்கிறோம் இல்லையா, கேபிட்டல் கெயின் கிடைக்குது இல்லையா, அது வந்து தெரியாது. அதாவது நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகாது. சரியா? இதே மாதிரியான ப்ராப்ளங்களும் இதில் இருக்கும். இது வந்து நாட் ஓன்லி கேபிட்டல் கெயின்ஸ் அரைஸ் ஃப்ரம் அசட், என்ன சொல்லலாம், அதர் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், ஸ்டாக் சொல்லலாம், ஷேர்ஸு சொல்லலாம். சரியா? ஒரு ஸ்டாக்கு வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கு வாங்குகிறோம். அது சேல் பண்ணும்போது அதே 2000 ரூபா இருந்தால் நம்ம சேல் பண்ண மாட்டோம், அப்படி தானே? ஒரு 4000 ஆகட்டும் அல்லது ஒரு 3000 ஆகட்டும், கொஞ்சமாச்சும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த லாபங்கிறது வந்து இந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அது வந்து நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லலாம். அடுத்தது பாருமா, கடைசியில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். எந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்னா என்ன? There are statistical problem too. Great care is required to avoid double counting. அதாவது டபுள் கவுண்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுல நம்ம நல்ல ஒரு சிறப்பான ஒரு கவனிப்பை கொடுக்கணும். ஏன்னா the statistical data may not be perfectly reliable when they are compiled from numerous sources. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்கில் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் statistical staff and cooperation of the people at a large are also equally important in estimating national income. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு பீப்புளை தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளை. அப்போ அவங்க வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப், அவங்க வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்சியான ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே திறமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களால எடுக்கக்கூடிய டேட்டாஸும் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பாருங்கம்மா, அடுத்தது the following are the some of the statistical problems. என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது? அதாவது டேட்டா போய் எடுக்கிறாங்கள, ஸ்டாட்டிஸ்டிக்கல்னா புள்ளியியல் தான். இப்போ வந்து இப்போ சென்சஸ் கணக்கிடும் போதெல்லாம் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் அது வந்து கணக்கிடுவாங்க. சரியா? சென்சஸ் மீன்ஸ் என்னது, மக்கள் தொகை. இப்போ ஒவ்வொரு வீடுதோறும் வந்து கேட்பாங்க, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வயசுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட டீட்டெயிலெலாம் கேட்டு கலெக்ட் பண்ணுவாங்க டேட்டா. இப்போ நம்ம வீட்டில் வந்து நல்ல விவரம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, அப்படி தானே? எல்லா வீட்லேயும் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் டேட்டா ஆர் நாட் adequate as form output in the subsistence sector is not completely informed. In animal husbandry there are no authentic production data available. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் வந்து கட்டாயமாக வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. சரியா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு புள்ளி விவரம் டேட்டாஸ்லாம் கிடைக்காது. இப்போ விவசாயத்துறையில் உற்பத்தி அளவை வந்து கணக்கிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். உற்பத்தி அளவு, சரியா? ஆமாம், எவ்வளோ உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத. அதே மாதிரி இந்த கால்நடை துறையிலே அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதில் வந்து என்னென்ன ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியாது. சரி, அடுத்தது பாருமா, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், கஸ்டம்ஸ் எக்ஸட்ரா ஆல்சோ கிரியேட் ப்ராப்ளம்ஸ் இன் கம்ப்யூட்டிங் எஸ்டிமேட்ஸ். அதாவது பல்வேறுபட்ட மொழிகள் வந்து நம்ம பேசுகிறோம், அப்படி தானே? கஸ்டம்ஸ் மீன்ஸ் பழக்க வழக்கங்கள், பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னது, ப்ராப்ளம்ஸ் இன் கம்ப்யூட்டிங் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
சரியா, மதிப்பிடுறதுக்கு. அதாவது ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இதை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருமா. People in India are indifferent to the official inquiries. There are in most cases non-cooperative also. அதாவது அரசு அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, அரசு அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, அவங்களுக்கும் இந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது வந்து ஒரு சுமூகமாட்டு இல்லாத ஒரு நிலையில் கரெக்டான அந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ மக்கள் வந்து பொதுவாக வந்து என்னது உண்மையான ஒரு புள்ளி விவரங்களையெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு நான் கோஆப்ரேட்டிவாக தான் இருப்பாங்க. சரியா. அடுத்த ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் ஆர் அன்ட்ரெயின்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட். பெரும்பாலும் இந்த புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்காக இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, ட்ரைனிங் இல்லாதவங்களாகவும் ரொம்ப திறமையற்றவர்களாகவும் இருப்பாங்க. சரியா. அடுத்தது there are national income estimates in our country are not very accurate or adequate. There is at least 10% margin of error, that is national income is overestimated or underestimated by at least 10%. That is why the GDP estimate for India varies from $2 trillion to $5 trillion. அதனால் இந்த தேசிய வருவாயை வந்து மதிப்பிடுறதுல வந்து நல்ல ஒரு அக்யூரேட்டான ஒரு தன்மை இல்லாமல் இருக்கலாம், ஒரு துல்லியமான ஒரு தன்மை. சரியா, அது இல்லாமல் இருக்கலாம். இந்த டேட்டாஸோடைய விவரங்கள் கூட போதுமான அளவு இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ 10% வந்து இதிலேருந்து என்னது டேட்டாஸில் டிஃப்ரெண்ட் வரலாம், அதிகமாக இருக்கலாம், அல்லது குறைவாக மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட காரணத்தினால இந்தியாவில் ஜிடிபியினுடைய இந்த மதிப்பு வந்து அமெரிக்க டாலருக்கு கிட்டத்தட்ட $2 trillion வந்து $5 trillion வரை வேறுபடுது. சரி, இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளத்தை. சரியா. ஓகே, நாம் வந்து இப்போ டிஃபிகல்ட்டிஸ் இன் கால்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம்ங்கிறத பார்த்தோம். என்னென்னலாம் இருந்துச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிஷியேஷன் அலவன்ஸ், அப்புறம் அன்பெய்டு சர்வீஸ், அப்புறம் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் அண்ட் சார்ஜிங் ப்ரைஸ், அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். சரியா. இனி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நேஷ்னல் இன்கம் அண்டு சோஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரியா. ஓகேம்மா, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ்மா.